ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய சின்ன சின்ன தமிழ் வாக்கியங்களை எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் பேசணும்னு இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஒவ்வொரு சென்டென்ஸுமே நம்ம டெய்லியுமே பேசக்கூடியதான சென்டென்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லா சென்டென்ஸையும் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கோங்க. இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ நான் செய்கிறேன், இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நான் செய்கிறேன். ஐ டூ. ஐ டூ அப்படின்னா நான் செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இதுவே ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே செஞ்சுருப்போம். அப்போது நம்ம எப்படி சொல்லுவோம்? நான் செய்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ நான் செய்தேன் அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ டிட். ஐ டிட். நான் செய்தேன். ரொம்ப முக்கியமான தமிழ் சின்ன சின்ன தமிழ் வாக்கியங்கள். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நான் செய்து விட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை நம்ம இங்கிலீஷில் ஐ ஹாவ் டன் அப்படின்னு சொல்லணும். ஐ ஹாவ் டன். நான் செய்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன், இதுவே ஒரு விஷயம் நம்ம இனி தான் செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃப்யூச்சரில் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நான் செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழில்? இது நம்ம இங்கிலீஷில் ஐ வில் டூ அப்படின்னு சொல்லணும். ஐ வில் டூ. நான் செய்வேன். நெக்ஸ்ட் ஒன், நான் செய்து கொண்டு இருக்கிறேன். நான் செய்து கொண்டு இருக்கிறேன். ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா நான் இப்போ தான் அதை செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். ஸோ நான் செய்து கொண்டு இருக்கிறேன் அல்லது நான் செய்கிறேன், இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் டூயிங். ஐ எம் டூயிங். நான் செய்கிறேன் அல்லது நான் செய்து கொண்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், செய்து கொண்டு இருந்தேன். செய்து கொண்டு இருந்தேன். ஒரு வேளை நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அந்த டைமில் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ செய்து கொண்டு இருந்தேன், இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ வாஸ் டூயிங். ஐ வாஸ் டூயிங். நான் செய்து கொண்டு இருந்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் செய்யவில்லை. நான் செய்யவில்லை. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நான் செய்யவில்லை. ஐ டோன்ட் டூ. ஐ டோன்ட் டூ. நான் செய்யவில்லை. நெக்ஸ்ட் ஒன், நான் செய்வதில்லை. நான் செய்வதில்லை. ஒரு விஷயத்தை நம்ம செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நான் செய்வதில்லை. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ எம் நாட் டூயிங். ஐ எம் நாட் டூயிங். நான் செய்வது இல்லை. நெக்ஸ்ட் ஒன், நான் செய்ய வேண்டும். ஒரு வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். நான் செய்ய வேண்டும். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஷுட் டூ. ஐ ஷுட் டூ. இதுவே ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாகவே செய்யணும் அப்படின்னா அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ மஸ்ட் டூ. ஐ மஸ்ட் டூ. நான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், என்னால் செய்ய முடியும். ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடியும் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ கேன் டூ. ஐ கேன் டூ. என்னால் செய்ய முடியும். நெக்ஸ்ட் ஒன், என்னால் செய்ய முடியாது. என்னால் ஒரு வேலையை ஒரு விஷயத்தை செய்ய முடியலை அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ கான்ட் டூ. ஐ கான்ட் டூ. என்னால் செய்ய முடியாது. நெக்ஸ்ட் ஒன், நம்ம எங்கெல்லாம் ஹாவ் பயன்படுத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் சென்டென்ஸ் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். ஸோ ஒரு விஷயம் நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஹாவ் பயன்படுத்தி நம்ம பேசணும். ஃபர்ஸ்ட் ஒன், நான் போக வேண்டும். நான் போக வேண்டும். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ ஹாவ் டு கோ. ஐ ஹாவ் டு கோ. நான் போக வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், நான் உட்கார வேண்டும். நான் உட்கார வேண்டும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ ஹாவ் டு சிட். ஐ ஹாவ் டு சிட். நான் உட்கார வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், நான் பார்க்க வேண்டும். நான் பார்க்க வேண்டும். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் டு see. ஐ ஹாவ் டு see. நான் பார்க்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், நான் விளையாட வேண்டும். நான் விளையாட வேண்டும். இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் டு ப்ளே. ஐ ஹாவ் டு ப்ளே. நான் விளையாட வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்ல வேண்டும். நான் சொல்ல வேண்டும். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? நான் சொல்ல வேண்டும். ஐ ஹாவ் டு சே. ஐ ஹாவ் டு சே. நான் சொல்ல வேண்டும். நெக்ஸ்ட் ஒன்,
நான் தூங்க வேண்டும். நான் தூங்க வேண்டும். இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஸ்லீப். ஐ ஹாவ் டு ஸ்லீப். ஸ்லீப் அப்படின்னா தூங்குறது. நான் தூங்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் டு ஸ்லீப். நெக்ஸ்ட் ஒன், நான் சாப்பிட வேண்டும். நான் சாப்பிட வேண்டும். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஈட். ஐ ஹாவ் டு ஈட். நான் சாப்பிட வேண்டும். இப்போ நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்னதான சென்டென்ஸ். நம்ம இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே நம்ம பேசுவோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா வாட் எவர் எதுவாக இருந்தாலும். நெக்ஸ்ட் ஒன், எப்போது வேண்டுமானாலும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லுவோம், நீ எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ எப்போது வேண்டுமானாலும் இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா வென் எவர். வென் அப்படின்னா எப்போது அப்படின்னு அர்த்தம். எப்போது வேண்டுமானாலும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வென் எவர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், எங்கு வேண்டுமானாலும் இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா வேர் எவர் அப்படின்னா எங்கு வேண்டுமானாலும். நெக்ஸ்ட் ஒன், யாராக இருந்தாலும் இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா whom ever யாராக இருந்தாலும். நெக்ஸ்ட் ஒன், எப்படியாவது however அப்படின்னா எப்படியாவது. ஆன போதிலும், எப்படியாவதும் நம்ம தமிழில் நிறைய வார்த்தைகள் நம்ம பேசுவோம். ஸோ இதுக்கு நம்ம இங்கிலீஷில் however அப்படின்னு சொல்லணும். எப்படியாவது however. நெக்ஸ்ட் ஒன், யாராக இருந்தாலும் இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா whoever யாராக இருந்தாலும். நெக்ஸ்ட் ஒன், யாரை பற்றி இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா about whom யாரை பற்றி. நெக்ஸ்ட் ஒன், யார் இல்லாமல் without whom அப்படின்னா யார் இல்லாமல். நெக்ஸ்ட் ஒன், எல்லாம் சாத்தியம் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் எல்லாம் சாத்தியம். நெக்ஸ்ட் ஒன், எதுவும் சாத்தியமில்லை இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா நத்திங் இஸ் பாசிபிள் எதுவும் சாத்தியமில்லை. நெக்ஸ்ட் ஒன், எல்லாம் உண்மை எவ்ரிதிங் இஸ் ட்ரூ எல்லாம் உண்மை. நெக்ஸ்ட் ஒன், எதுவும் உண்மை இல்லை இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நத்திங் இஸ் ட்ரூ எதுவும் உண்மை இல்லை. நெக்ஸ்ட் ஒன், உண்மையாக இருக்கலாம், ஒருவேளை உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ உண்மையாக இருக்கலாம் இதை நம்ம இங்கிலீஷில் மேபி ட்ரூ உண்மையாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.